அனைவருக்கு வணக்கம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாப் பொசிஷன் லோ பொசிஷன் எதுக்கு இது பார்க்குறீங்களா? ஒரு குப்பை பொருளை, ஒரு டஸ்ட்டு பொருளை, ஒரு தரமற்ற பொருளை, ஒரு லோ குவாலிட்டி பொருளை 1 கோடி ரூபா 75 லட்சம் ரூபா அந்த மாதிரி அதிக பணம் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் கூகுளில் சர்ச் பண்ணும்போது டாப் பொசிஷனில் வந்துட முடியும். சரிங்களா? தரமற்ற பொருளை விற்று அதை போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செலவு பண்ணி உங்களை ஏமாத்துறாங்க. அது உங்களுக்கு புரியல. இது சம்மந்தமாக பல வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பதிவிட்டுருக்குறாங்க. நம்மளும் பதிவிட்டு தான் நான் பதிவிடுறேன். 1 கோடி ரூபா கட்டுறவரும் 5000 ரூபா கட்டுறவரும் ஒரே மிஷின் தான் தயாரிக்கிறாருன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இவரை விட இவர் தரமாக கூட தயாரிக்க முடியும். ஆனால் அவர் வந்து காசு செலவு பண்ண மாட்டார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு. அதனால் நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு 1000 இடத்துக்கு போங்க, ஆனால் தயவு செஞ்சு தரத்தை கம்பேர் பண்ணி வாங்குங்க. இந்த கூகுளை நம்பியோ மற்ற இதை நம்பியோ நீங்கள் ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? இதுதான் என்னோடய வேண்டுகோள். இது சம்மந்தமாக பல காணொளிகள் பதிவிடுறேன். நன்றி.